திருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக் கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறஞ்சி ஏத்துவாம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் மரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வம் ஜானூமஸ்மரணாத் பவேத் வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. எல்லாமல்ல திருவரங்கத்தானுடைய கிருபையினால் நாம் இன்றைய தினம் இந்த கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். பகவான் கீதையிலே சொல்லுகிறான், தர்மத்திற்கு ஆபத்து வந்து அதர்மம் தலை தூக்குகின்ற பொழுது நான் அவதாரம் செய்கிறேன் என சொல்லுகிறான். தர்மத்தை காப்பதற்குத்தான் அவதாரம் செய்கிறேன் என சொல்லுகிறான். அதர்மத்தை அழிப்பதற்கு என்றவன் சொல்லவில்லை. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் சொல்கிறான், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் அவதரிக்கிறேன் என சொல்லுகிறான். ஒவ்வொரு யுகத்திலும் அவன் அவதாரம் செய்கிறான். இந்த கிருஷ்ணாவதாரம் நடந்தது துவாபர யுகத்திலே. காலநேமி என்று சொல்லக்கூடிய ஒரு ராட்சசன் கம்சனாக அவதரித்தான் என்று கூறுகிறார்கள். அந்த கம்சன் இருக்கிறானே, சகோதரி தேவகி மீது பிரியம் வைத்து தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய வசுதேவருக்கு திருமணம் செய்து வைக்கிறான். திருமணம் நடந்து ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறது. அசரீரி பேசியது. சரீரம் என்றால் இந்த உருவம் எல்லோருக்கும் தெரியும். அசரீரி ஆனா இல்லைன்னு அர்த்தம். சரீரமற்ற குரல், அதுதான் இப்போ நம்ம ரேடியோன்னு சொல்கிறோம். இப்போ சரீரத்தோடு இருக்கிற குரல் தான் இந்த தொலைக்காட்சி. அந்த சரீரமற்ற ஒரு குரல் கேட்கிறது ஆகாசத்திலே. ஏ கம்சா, எந்த சகோதரி மீது இவ்வளவு பிரியம் வைத்து நீ திருமணம் செய்து ஊர்வலம் விடுகிறாயோ, இவள் வயிற்றிலே பிறக்கின்ற 8வது குழந்தை யமன். உடனே தேரை ஓட்டிச் சென்றவன் குதித்தான். சகோதரி கூந்தலை பிடித்து இழுத்து வெட்ட போனான். அப்பொழுது மாப்பிள்ளை வசுதேவர் பேசுகிறார், ஏன் இப்படி சகோதரியை வெட்டப் போகிறீர்கள்? உம்ம காதிலே விழவில்லையா 8வது குழந்தை யமன் என்று? அது விழுந்தது. 8வது குழந்தை தானே, அதற்கு இப்பொழுது என்ன அவசரம் என சொல்லுகிறார். 8வது குழந்தை பிறந்தவுடனே நான் உங்களிடத்தில் கொடுத்து விடுகிறேன் என்றார். சகோதரியும் மாப்பிள்ளையும் அரண்மனையிலேயே சௌக்கியமாக இருக்க சொல்லுகிறான். நாரத மகரிஷி வருகிறார். அவர் கம்சனை தேடிக்கிட்டு வர்றார். நாராயணன் நாராயணன், என்ன கம்சா உடம்பு இழைச்சி போயின்னு இருக்குன்னு, உங்களுக்கு சமாச்சாரம் தெரியாதா? இந்த மாதிரி 8வது குழந்தை யமன் அப்படின்னு. உடனே நாரதர் தெரியாத மாதிரி கேட்குறார், இப்போ என்ன பண்ண போகிற கம்சா அப்படின்னு. 8வது குழந்தைய வெட்ட போகிறேன்னு. ஓ, அதில் ஒரே ஒரு சமாச்சாரம், ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் ஒருத்தனுக்கு வந்துடுதுன்னா ஊருக்கே வந்துடும். ஆமாம், திருச்சி பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் நின்றுட்டு இந்த பக்கமாக மதுரை போகிற பஸ் எல்லாம் போகலையாமேன்னு சொன்னான்னா போகும், போயின்னு இருக்கிற பஸ்ஸே நின்றுடும், சந்தேகம் வந்துடும். அது மாதிரி நாரதர் கேட்குறார், உமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா கம்சன், நீ 8வது குழந்தைய வெட்ட போகிறேங்கிற, இந்த முதல் குழந்தையிலேருந்து எண்ணிண்டு வந்தால் கடைசி குழந்தை 8, அந்த கடைசியிலேருந்து எண்ணிட்டு வந்தால் முதல் குழந்தை 8, இதில் எது 8ன்னு கண்டேன்னு. உடனே கம்சன் நடுங்கிவிட்டான். மகரிஷே, எனக்கு புத்தி மட்டுன்னு. பின்ன என்ன பண்ணணும்னு கேட்குறான். அவர் உடனே சொன்னார், அப்போ எல்லாத்தையும் வெட்டுனர். அவர் பங்கு கிளப்பி விட்டார். வசுதேவர் தேவகியை ஜெயிலில் போட்டான். அங்கே தான் கம்சன் தோற்கிறான். எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் இருக்கிறாரா, கடவுளை காட்டு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். கடவுளை யாராலும் காட்ட முடியாது. அவரவர்கள் உணர வேண்டும். உணர்ந்து பகவான் பிரத்யட்சமாவான். பல பேருக்கு கடவுள் தன்னை காட்டி இருக்கிறான், இப்படித்தான் இருக்கிறான் என்று முன்னோர்கள் சொன்ன வாசகம் பாடல்களை வச்சு நாம் இப்போ அந்த படம் வரைஞ்சி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் கடவுளை காட்டு, அதில் 2 விஷயம். கடவுளை ஒருத்தன் காட்டுறதாவே வைத்து கொள்வோம், பார்க்கிறவன் கண்ணுக்கு தெரியணுமே, தெரிந்தால்தானே. அதெல்லாம் எத்தனையோ இருக்கிறது. இன்னொன்று நமக்கு நம்பிக்கை. எந்த விஷயத்திலுமே இந்த பூமியிலே வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கே நம்பிக்கை.
நம் தாய் சொல்லுகிறாள், இதுதான் உன் தந்தை. இதுக்கு இன்னமும் விஞ்ஞான ரீதியாகவோ மெஞ்ஞான ரீதியாகவோ நம்மளால் நிரூபிக்க முடியாத ஒரு விஷயம். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார். மதர் இஸ் காட், ஃபாதர் இஸ் ஃபெய்த்னர். தகப்பன் என்பவனே நம்பிக்கை. யாரை நம்புகிறோம்? தாயை நம்புகிறோம். அதுதான் தாயை தெய்வம்னா. அப்போ தெய்வத்தை நம்புகிறோம். தெய்வம் எது சொன்னாலும் நம்புவோம். ஏனென்றால் தெய்வம்தான் நடத்துகிறது. நாம் பிறந்த உடனே நம்மளை பாலூட்டி தாலாட்டி சீராட்டி வளர்க்கிறவள் தாய். அதனால் தானே அவளை நம்புகிறோம். நம்பிக்கை வேணும். இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் உட்காடுறோம். கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தன் மதுரைக்கு பஸ்ஸில் போகணுன்னு உட்காடுறான். அந்த டிரைவரை நம்பித்தானே உட்காடுறான். யாராவது ஒருத்தன் டிரைவர்கிட்ட போய் ஒழுங்காக ஓட்டுவியோ இல்லையோ அப்படின்னா கேட்பான். நம்பிக்கை இல்லைன்னா கீழே இறங்கும்பான். ஒரு இந்த உலகத்தில் எந்த விஷயத்தையுமே நாம் நம்பணும். நம்பித்தான் வாழ்கிறோம். அதனால் அவன் கம்சனுக்கு உள்ளத்தில் இருக்கிறவனும் பகவான் தான். அவன் என்ன பண்ணான்? வசுதேவரையும் தேவகியும் சிறையிலே போட்டான். ஒரே சிறையிலே போட்டான். வசுதேவரை ஒரு சிறையிலையும் தேவகியை இன்னொரு சிறையிலும் போட்டானோ? போட வைக்கலை. இருவரையும் ஒரே சிறையில். என்ன காரணம்? அங்கே தான் ஒரு பாசத்தை கொடுத்தான். சகோதரி மாப்பிள்ளை என்ற பாசத்தை கொடுத்தான். ஒரே சிறையில் போட்டான். சகலவிதமான உபச்சாரமும் செய்தான். அவளுக்கு ஒரு வேலையும் கிடையாது. குழந்தையை பெற்றுத்தான் கொடுக்கணும். 6 குழந்தையை கொன்றான். அந்த 6 குழந்தையை கொன்ற உடனே 7ஆவதாக ஆதிசேஷன் அங்கே ஆவிர்பவிக்க இருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் விஞ்ஞான முன்னேற்றம் விஞ்ஞான முன்னேற்றம் என்று சொல்லுகிறார்கள். இந்த விஞ்ஞான முன்னேற்றம் என்றும் உண்டு. விஞ்ஞானம் என்பது எப்பவுமே உண்டு. அது தெரிந்து கொள்ளுங்கள். காலத்திற்கு ஏற்ற வண்ணம் அதற்கு வடிவங்கள் மாறலாம். நம்முடைய வேதத்தில் இருக்கு விஞ்ஞானத்தை பற்றி. விஞ்ஞானம் பிரம்மேதி வெஜனாத், எல்லாமே விஞ்ஞானம். ஜலத்தை எப்போ படைச்சானோ ஜலத்திலேருந்து தானே கரண்ட்டு கண்டுபிடிச்சான்னா. விஞ்ஞானம் அதில் இல்லையா? ஜலத்தில் இன்ன விஷயம் இருக்குங்கிறார் நம்ம சயின்ஸ் வாத்தியார். 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன்னு சொல்கிறார். நாம தான் பேர் வச்சோம். ஆனால் இது வேதத்தில் இருக்குது. பிராணம் ஏகம் துவே அந்யா. 1 பங்கு பிராணவாயு, 2 பங்கு இன்னொரு வாயுன்னு இருக்குது. பிராணவாயுக்கு ஆக்சிஜனும் இன்னொரு வாயுக்கு ஹைட்ரஜனும் நம்ம பேர் வச்சுருக்கோம். நம்ம பேர் வச்சதுனால நம்ம கண்டுபிடிக்கலை. அதில் ஏற்கனவே இருக்குது. அவர் தேவகி வயிற்றில் 6 மாதம் கர்ப்பவாசம் பண்ணுறார். 6 ஆதிசேஷன். ஏன் ராமாயணத்திலே ஆதிசேஷன் இளைய பெருமாளாக ராமனுக்கு தம்பியாக வந்தவர் இங்கே அண்ணனாக வருகிறார்? அதையும் எங்கள் ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார். அங்கிருந்து செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும். செம்பொற்கடலடி செல்வா பலதேவா என்றார்கள். ஏன் அங்கே அவதரித்தான்? 6 குழந்தையை கொன்று விட்டான் கம்சன். பகவான் அவதரிக்கணும். அந்த தேவகி வயிற்றை சுத்தம் செய்தாராம். ஆதிசேஷன் போய் அங்கு படுத்து கொண்டு விட்டால் பகவான் படுத்து கொள்வான். அதற்காகத்தான் நாம் எப்பவுமே சென்டிமெண்ட்டு பார்ப்போம். எல்லாரும் சொல்லுவா இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமானு. நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போவோம், இல்லை புதுசாக வீடு கட்டின்னு போவோம், இல்லை புதுசாக குடி போவோம். ஒரு ஊரில் போய் அந்த தெருவில் கேட்பா, நீங்கள் இந்த வீட்டுக்கு வரையலாம்? ஆமாம், ரொம்ப ராசியான வீடு. இங்கே ஒருத்தர் 50 வருஷம் இருந்தார். இங்கே வந்தால் கல்யாணம் ஆச்சு, குழந்தைகள் பிறந்தது. குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ பேரனோட போகிறார் ஊருக்கு, பையன் பேரனோட. உங்களுக்கு எப்படி இடம் கிடச்சது? ராசியான வீடுன்னு சொன்னால் தான் நாம் போய் பாலை காய்ச்சி சௌக்கியமாக இருப்போம்னு போவோம். அப்போ நம்ம குடி போகிறப்போ அங்கேருந்து ஒருத்தர் வந்து, நீர் தான் இங்கே வருகிற, குலதெய்வத்தெல்லாம் வேண்டினுட்டே ருள்ளியோ அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அட்வான்ஸு போனால் போடுதுன்னு ஓடி போயிடுவான். அதனால் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் பார்ப்பான். அதான் செம்பொர் 6 மாதம் கர்ப்பவாசம் பண்ணார். அது அப்படியே ரோகிணி வயிற்றுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. இப்படி விஞ்ஞானம் இன்றைக்கி முன்னேறி இருக்கே. யாராவது ஒருத்தி சுமந்து இன்னொருத்தி கர்ப்பத்துக்கு அனுப்ப முடிஞ்சிருக்கோ? அது வரும். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வரும். வந்தாலுமே அதுக்கும் இந்த நம்ம புராணத்தில் கதை இருக்குது. 8ஆவதாக பகவான் ஆவிர்பவித்தான். தேவகி என்ற கிழக்கு திக்கில் ஆவிர்பவித்தான் என்கிறது சாஸ்திரம். அந்த கிருஷ்ணன் என்ற சூரியன் ஆவிர்பவிக்கிறான். சங்கு சக்கர கதாதாரியாக காட்சி அளிக்கிறான் வசுதேவர் தேவகிக்கு. கவலைப்படாதீர்கள், நான் தான் குழந்தையாக வருகிறேன்.
அந்த கிருஷ்ணன் என்ற சூரியன் ஆவிர்பவிக்கிறான். சங்கு சக்கர கதாதாரியாக காட்சி அளிக்கிறான் வசுதேவர் தேவகிக்கு. கவலைப்படாதீர்கள், நான் தான் குழந்தையாக வருகிறேன். இடி இடிக்கிறது, மழை பெய்யறது, கொற்றது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஏன் ஒருத்தின்னு சொன்னா? தேவகி மகனாக அவதரித்து யசோதை மகனாக வளர்ந்தாள்னு எழுதியிருக்கலாமே. அதை சொல்லிட்டா கம்சன் காதில் விழுந்துடும்னு. டெக்னிக்கல் டேர்ம் பேசினா இந்த பொல்லாத வாழ்க்கெல்லாம் புரியாது. டெக்னிக்கல் டேர்ம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எல்லாரும் உணரணும். எதற்காக நாம் இதை சொல்லுகிறோம்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில், ஒரே ராத்திரி அம்மா அப்பாவையே மாற்றி விட்டான். அவன் நினைச்சா இந்த உலகத்தில் எதை வேணாலும் செய்வான். பகவான் நடத்துகிறான். ஆண்டாளே எழுதுகிறாள், தூய பெருநீர் யமுனை துறைவனை. தூய பெருநீர் யமுனை துறைவனைனா ஏன்னு சொன்னா, ராவணன் ராமாயணத்திலே சீதா பிராட்டியை அபகரிக்கின்ற பொழுது சீதை கதறினாள், மயிலே காப்பாத்து, குயிலே காப்பாத்து, கோதாவரியே காப்பாத்துன்னு. கோதாவரி பயந்து கொடுத்தாம் ஓடாம. ஆனால் இங்கே யமுனை பயப்படலையாம். கம்சனுக்கு பயப்படாமல் கிருஷ்ணருக்கு வழிவிட்டதாம். அதனால்தான் தூய பெருநீர் யமுனை துறைவனை. அதைத்தான் எங்கள் வில்லிபுத்தூரார் பாரதத்தில் சொன்னார். அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணன் கமலக்கண்ணன் திருமகள் தலைவனை தேவதேவனை இருபதமுளரிகள் இறைஞ்சி ஏற்றுவான். அவனுடைய திருவடியை சுமந்து கொண்டு போகிறார் அவன் கிருஷ்ணனை. அதனால் யமுனை பிரபாகமாக வந்து மேலே தெளித்தாளாம். ஏன் தெரியுமா? அவன் திருவடி பட வேண்டும் என்று. ஆதிசேஷன் கொடை பிடித்தானாம். இன்றைக்கி சொல்கிறா பெண் டார்ச்சின்னு கொண்டு வந்துருக்கோன்னு. முதல்ல பெண் டார்ச் லைட்டு காமிச்சுதான் ஆதிசேஷன் தான் வழிபடுறதுக்கு. நாராயணியத்தில் பட்டத்திரி சொல்கிறார். அவன் வழிவிட்டானாம் அங்கிருந்து. அதுதான் அவர் போகிறார் முன்னால், அந்த கூடையில் பின்னால் ஆதிசேஷன் போகிறார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம். அங்கே போய் யசோதங்க பிரசவிச்சிருக்கா பெண் குழந்தைய. யார் அவதரிச்சிருக்கா? எங்கள் ரெங்க சகோதரி அவதரிச்சிருக்கா, சாட்சாத் மீனாட்சி. ஆமாம், எங்கள் மீனாட்சியை நீ மீனாட்சி அப்படின்னு சொன்னால் கிட்டக்க வரமாட்டா. எங்கள் ரெங்க சகோதரின்னா போரும், உடனே கிருப பண்ணுவா. பத்மநாப சகோதரி சங்கரி பஞ்சாஷன் பீட்டரூபிணி மாம்பாகி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பஞ்சாஷன் பீட்டரூபிணி. பத்மநாப சகோதரி அப்படின்னு சொன்னால் போரும். அங்கே யார் அவதரிச்சிருக்கா? பார்வதி தேவி. அவன் மயக்கத்தில் இருக்கா யசோதை. பெண்களுக்கு எப்போவுமே பிரசவ காலத்தில் மயக்கம் வரும். பக்கத்தில் கொண்டு போய் குழந்தைய போட்டா. இங்கே அப்படி பார்வதி இருக்கா, இங்கே கிருஷ்ணர். கிருஷ்ணர் அப்படி பார்த்தார். சகோதரி நீ எங்கே போகிற ஜாகிரதையாருன்னு சொல்லி 16 நாமா சொல்லி உன்னை வழிபடுவா, எல்லாருக்கும் கிருப பண்ணு அப்படின்னு சொன்னார். உடனே பார்வதி சொன்னா, அண்ணா நாங்கள் போனோடனே போடுவேன், நீ தான் இங்கே இருப்ப, ஜாகிரதையாக இருன்னா. பழையபடி அந்த பெண் குழந்தையை தூக்கிட்டு போனார். அங்கே போய் வச்சவுடனே குழந்தை சத்தம் போட்டோன்னே குழந்தை பிறந்தது அப்படின்னா. வந்து பார்த்தா பெண் குழந்தை. ஆணோ பெண்ணோ வெட்டுன்னா பக்கத்தில் இந்த மந்திரி தூக்கி போட்டான். 16 கையோட அம்பாள் காட்சி அளிச்சா. அட மூட்டனே, உன்னை கொல்ல நான் பிறக்கவில்லை, உன்னை கொல்ல பிறந்தவன் கோகுலத்தில் இருக்காங்க. இப்போ அசரீரை விட மோசமாக போயிட்டா, அட்ரஸ் சொல்லாமல் போயிட்டான். இப்போ அங்கே யசோதை தொட்டில் போட்டு தாளாட்டுறா கிருஷ்ணனை. மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வயமளந்தானே தாலேலோ தாலாட்டு பாடும் எந்தன் மதுர கானம் கேட்டு நில வண்ண கண்ணா நீயும் கண் வள்ளராய்
குருவாயூரப்பா. மாணிக்கங்கட்டி மாணிக்கத்தினால தொட்டில் வயிறை இழைச்சு அப்படி வையமளந்தானே தாளில் ஆரம்பிச்சா பிரம்மதேவன் அனுப்பிச்சிருக்கான். ஏன்ச்சான் அவ அப்பா அல்லவா, சாதாரணமானதில்லை. இவன் குழந்தை நினைக்காத, இவன் உலகத்தை அளந்தவன் அப்படின்னு சொல்றா. இவனை எப்படியாவது கொண்டு பண்ணும்னு கம்சன் அனுப்புறான் ஒரு பெண்ணை. 30 நாளைக்குள்ள இருக்கிற குழந்தை எதா இருந்தாலும் கொல்லுன்னா. அந்த பூதகின்னு வரா, அழகான பெண் வேஷம் போட்டுன்னு வரா. இவளுக்கு தெரியாது இவன் ஏற்கனவே அழகான பெண் வேஷம் போட்டு ஏமாத்தினான்னு. 5 வகை அமுதம் அன்று ஈந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னர் ஆழ்வார். இவள் ஏற்கனவே இவன் பெண் வேஷம் போட்டவன் அவளுக்கு தெரியாது. அவன் ஏற்கனவே அழகன், அவனே பெண் வேஷம் போட்டிருக்கான். அதனால் தெரிஞ்சுக்கணும், இவள் பெண் வேஷம் போட்டு நம்ம ஏமாத்துவோன்னு வரா. ஆமாம், இவனுக்கு பாலை கொடுத்து கொல்லலான்னு வரா. ஆமாம், வில்லிபுத்தூரார் சொன்னார், கரிய பேய் முளைப்பால் உண்ட நெஞ்சினன், கரிய பேய் முளைப்பால் உண்ட நெஞ்சினன். ஒருத்தன் கேட்டான், பெற்றது தேவகி வளர்த்தது யசோத, எப்படி யசோதைக்கு பால் ஊறித்துன்னு கேட்டான். பெண் குழந்தை பிறந்தது ஊறித்துன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த விஞ்ஞான உலகத்தில் ரொம்ப பேர் நினச்சின்னுக்கா ஒரு பொம்மநாட்டி குழந்தைய பிள்ளையாண்டதுனால பால் கொடுத்துருவா, பிரசவித்ததுனால கொடுத்துருவான்னு கிடையாது. இல்லைன்னா இப்போ தாய்ப்பால் கொடுங்கோன்னு ராஜாங்கத்திலேயே முழங்கு வாழ எல்லாரும். ஏன்னு சொல்கிறா, அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்கணும் நினைச்சாத்தான் பால் ஊறும். ஸ்திரீகளுக்கு பெரிய வரப்பிரசாதம். இங்கே பகவான் அவளுக்கு நிரம்பில் ஒரு பகுதி வச்சிருக்கான். ஒரு நிரம்ப அவள் நினைச்சா பாலை கொடுக்கணும்னு நினைக்கிற போது ஒரு பக்கத்தை மூடி ஒரு பக்கத்தை திறக்கும், அப்படி வச்சிருக்கான். அந்த இன்னொரு பக்கம் அவளுக்கு மூத்திர விசர்ஜனத்துக்காக வச்சிருக்கிற நிரம்பு, அதை மூடி இதை திறக்கும். நம்ம இன்னைக்கு பாத்ரூமில் புறமாமா இந்த பைப்பை திறந்தா வெந்நீர், இதை திறந்தா பச்சை தண்ணின்னு சொல்கிறோமே, இதை கண்டுபிடிச்சதே பகவான் தான். நமக்கு மூளையை அங்கே வச்சுருக்கான் நிரம்பில். அதனால் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தர் கேட்டான் யசோதைக்கு எப்படி ஊறித்துன்னு. அதுக்கு தான் வியாக்கியானம் சொன்னால் பூர்வாச்சாரியாள்லாம் என்ன சொல்கிறா, இவனை கொல்ல வருகிறேன் என்ற பூதகியிடமே பால் ஊறித்துன்னா வளர்க்குறேங்கிற யசோதேட்ட ஊறாதா உனக்கு என்ன கஷ்டம்னர். நம்முடைய மனம் நினைத்துன்னர். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். யசோதேட்ட வளர்கிறான். யசோதேட்ட வளர்ற பொழுதே லீலையெல்லாம் காமிச்சான். ஆமாம், அவன் வீடு வீடாக சென்று வெண்ணையும் பாலையும் திருடி குடித்தான். ஒரு நாள் யசோதையே அவனுக்கு என்ன பண்ணுறா, நல்ல வெள்ளி பாத்திரத்தில் அன்னத்தை போட்டு அதில் வெண்ணெயை போட்டு அந்த வெண்ணெயை நல்லா பிசைஞ்சு குழந்தைக்கு ஊட்டுறா. குழந்தைக்கு ஊட்டுற போது குழந்தை படுத்துறான். அந்த குழந்தை சாப்பிடாம கூட்டின்னு போய், நம்ம எப்போவுமே குழந்தைக்கு அன்னம் ஊட்டுறோம்னா என்ன பண்ணுவோம், வீதிக்கு கூட்டின்னு போவோம். இங்கே பாரு, நாயை பாரு, சோத்தோ பாரு, காக்கா பாரு, அதை பாரு, கிளியை பாரு, பூனையை பாரு அப்படின்னு ஏதோ சொல்லி குழந்தை ஊட்டுவா. குழந்தைக்கு அந்த அம்மாக்காரி எப்படியாவது சாப்பிடணுமே, அதை பாரு இதை பாரு ஏதோ ஒன்று சொல்லி ஒரு கதையை சொல்லி ஊட்டுவா. யசோதையும் ஊட்டுறா. அங்கே நேர வெளியில் கூட்டின்னு போகிறா. நல்ல பூர்ண சந்திரன் அங்கே நிற்கிறான் ஆகாசத்தில். பாருங்க பார் அப்படின்னு, இந்த பாரு அம்புலி மாமா பாரு அப்படின்னு சொல்லி ஊட்டுறா. இந்த குழந்தை கிருஷ்ணன் கேட்குறான், அது எனக்கு இந்த வெண்ணெய் வேண்டாமா அந்த வெண்ணையை கொடு அப்படிங்கிறா. யார் கிருஷ்ணர் தான் கேட்டார். இன்றைக்கி என்னவோ பிரமாமா பாடுறா, அந்த நிலாவை தான் கையில் பிடிச்சேன்னு. இவ இன்றைக்கி முதல்ல அந்த நிலாவை பிடிச்சி கொடுன்னு கேட்டது யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா. அவர் கேட்குறார், அந்த வெண்ணையை கொடு அப்படின்னு கேட்குறார். உடனே யசோதை சொன்னால் அது வெண்ணெய் இல்லை அம்புலி மாமான்னார். உடனே கிருஷ்ணன் சொல்கிறார், எனக்கு மாமா இல்லைன்னர். அவளுக்கு யசோதைக்கு ஒன்றும் புரியலை, இவன் என்ன சொல்கிறான்னு. இல்லை அது அம்புலி மாமான்னா. இல்லைம்மா அது வெண்ணெய்னர். உடனே கிருஷ்ணர் கேட்குறார், அந்த வெண்ணெய் எப்படி அங்கே போச்சு அப்படின்னர். இல்லைப்பா அம்புலி மாமான்னு. உடனே கிருஷ்ணர் கேட்டார், சரி உன் படியே வச்சுக்கிறேன் அம்புலி மாமான்னு, அது எப்படி அங்கே போச்சுன்னா. அதுவா, அதுக்கு ஒரு கதை இருக்குது உனக்கு சொல்கிறேன்னா. ஆர்கிட்ட கதை சொல்கிறா, ஆறு நடத்தினானோ அவன்கிட்டே கதை சொல்கிறான். யசோதை எல்லா கதையும் சொன்னான், எல்லா அவதாரம் சொன்னான், ராமாயணம் சொன்னான். ஆருக்கு? கிருஷ்ணனுக்கு. பக்கத்தில் இருந்தவள்லாம் கேட்குறா, கிருஷ்ணனுக்கு ராமாயணம் சொல்லு அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னா, ராமனை மாதிரி குழந்தை வரணும்,
யாருக்கு சொல்கிறா ராமாயணத்தை? ராமனா வந்து வாழ்ந்தவனுக்கு சொல்கிறா. இப்போ ஒரு கதை சொல்கிறா. இந்த வெண்ணெய் எப்படி அங்கே போச்சு அப்படின்னா, இந்திராதி தேவாள்லாம் மச்சிரமலையை மத்தாவும் வாசுகிங்கிற பாம்பை கயிறா வச்சு கடைஞ்சா. ஓ, என்னத்தை கடைஞ்சா? இவர் கதை கேட்டு அதை தான் உபன்யாசம் கேட்குற போது நாங்கள்லாம் பேசப்படாதுங்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி குறுக்க கேள்வி கேட்டாக்கா நமக்கு ஒன்றும் ஓடாது. அதுக்கு தான் என்ன பண்ணால் பேசாதீங்கோ அப்படின்னா. இப்போ கிருஷ்ணர் கேள்வி கேட்குறார். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் கதை கேட்குறார். 1000 பேர் கதை கேட்டால் கூட்டத்தில் பேசாதேன்னு சொல்லலாம். இவை ஒருத்தர் தான் கதை கேட்குறா, ஒருத்தர் தான் உபன்யாசம் பண்ணுறா. எப்போவுமே ஒருத்தர் தான் உபன்யாசம் பண்ணுவா, கேட்குறது 1000 பேர் கேட்பா. ஆனால் இதில் வேடிக்கை என்னென்னா, யசோதை உபன்யாசம் பண்ணுற போது கிருஷ்ணன் தான் கேட்டான். கிருஷ்ணன் உபன்யாசம் பண்ணுற போது அர்ஜுனன் ஒருத்தன் தான் கேட்டான். அவள்லாம் ஒருத்தராக இருந்தாலும் தர்மத்தை சொன்னான். ஆமாம், அப்போ தர்மத்தை அவள் சொல்கிறா. என்ன, இந்திராதி தேவாள்லாம் மச்சிர மலையை மச்சாவும் வாசுகிங்கிற பாம்பை கயிறா வச்சு கடைஞ்சா. சரி, அப்போ கடைஞ்ச போது வந்தது தான் இந்த சந்திரன் அப்படின்னு சொன்னான். உடனே மகாலட்சுமி வந்தா, சந்திரன் வந்தது, அமிர்தம் வந்தது, எல்லாம் சொல்கிறா. விஷம் வந்தது, இப்படி எல்லாம் சொன்ன போது உடனே கிருஷ்ணர் கேட்குறார், கொஞ்சம் அந்த இடத்துல கதையை நிறுத்துன்னர். என்னன்னர். அவள் என்ன சொல்கிறா? எதை கடைஞ்சா? அமிர்தத்தை. எங்கே கடைஞ்சா? பார்க்கடலில். ஓ, பார்க்கடலை கடைஞ்சா. உடனே அவர் கேட்டார், பாலை கடைஞ்சா வெண்ணெய் தானே வரும்னர். அவர் வெண்ணெய்ன்னு சொல்கிறார். எனக்கு அம்புலி மாமா இல்லைன்னர். ஏன்னா அமிர்த மதனம் பண்ணுற போதான் மகாலட்சுமி வந்தா. மகாலட்சுமி இவர் மணந்து கொண்டிருக்கிறார். சந்திரனுடைய சகோதரி அவள், சந்திர சகோதரின்னு சொல்கிறோமே. அதனால் அவர் என்ன சொல்கிறார்? எனக்கு மச்சினன்னர். அப்போ நம்ம ஏன் அம்புலி மாமாங்கிறோம்? மகாலட்சுமி நமக்கு தாய், நாராயணன் தந்தை. இப்போ மகாலட்சுமியுடைய சகோதரன் நமக்கு மாமா தானே. அதனால் இந்த உலகத்தில் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், தாய் மாமா இல்லைன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். தாய் மாமா இல்லாதவா எனக்கு மாமா இல்லைன்னு சொல்ல வேண்டாம். அம்புலி மாமா தான் எனக்கு ஆகாசத்தில் இருக்கார் அப்படி சொல்லணும். அதை தான் இந்த இடத்துல பாருங்க, பால பருவத்திலேருந்தே அவன் லீலை செய்தான். அவன் இப்படி லீலை செய்து கம்சனை வதம் செய்து தன்னுடைய சிறையில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவை விடுதலை செய்தான். தந்தை தாய் விலங்கரன்னர் ஆழ்வார். அதனால் நம்ம எல்லாரும் கிருஷ்ணாவதாரத்தில் என்ன தத்துவம் தெரிஞ்சுக்கணும்னா, எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நம்மளை நம்ம அம்மா அப்பா பெறுகிறார்கள், எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் வளர்க்குறா அப்படின்னு இன்றைக்கி குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அந்த காலத்துக்கு ஒரு காலத்துலேயும் கஷ்டப்பட்டா, இந்த காலத்தில் 2 பேரும் உத்தியோகத்துக்கு போய் கஷ்டப்படுறா. இப்படி நமக்கு எல்லா இடத்திலும் போய் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்க்குறா நம்ம அம்மா அப்பா. நம் தாய் தந்தையை என்றைக்கும் மறக்கப்படாது. அதுக்கு தான் இந்த கோகுலாஷ்டமி திருவிழாவில் கிருஷ்ணாவதாரத்தில் நினைக்கிறோம். அவர் பாருங்க, அம்மா அப்பாவை விடுதலை செஞ்சார், கம்சனை வதம் பண்ணி. நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் பகவானிடத்திலிருந்து. நாம் நம்முடைய தாய் தந்தைக்கு அடங்கி நாம் தொண்டு செய்ய வேண்டும். இதுதான் கிருஷ்ணாவதாரத்தினுடைய தத்துவம். அப்படியா அம்மா அப்பாவை கொண்டாடுவோமே ஆனால் இந்த உலகத்திலே நாம் பிரகாசத்தோடு வாழ்வோம். கிருஷ்ணனை போல் உலகமே பாராட்டும் வண்ணம். அதைத்தான் இங்கே வள்ளுவர் சொல்கிறார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என சொல்லுகிறான். அதனால் கிருஷ்ணனை நாம் கொண்டாடுவோம், கிருஷ்ணன் சொல்வதை கேட்போம். அவர் எப்படி கிருபை செய்தான், எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்பதை நாம் அனுபவிப்போம் என்று கூறி அந்த கிருஷ்ணாவதாரத்தின் மேன்மையை தொடர்ந்து அனுபவிப்போம் என்று சொல்லி இத்துடன் திருநிறைவு செய்கின்றேன்.